உலகத்தை Recording in இயக்கிறது சில progress. சபபுகளை வச்சிருக்கிறான், சில அஸ்பாபுகளை கொண்டு அல்லாஹ் தஆலா இயக்குகிறான். அப்படின்னு என்ன காரண காரியங்களை வச்சு. நீர் அருந்தினாத்தான் தாகம் தீரும். ஆனா நீர் இல்லாம தாகத்தை அல்லாஹ்வால தீர்க்க இயலும். நெருப்பண்டா சுடும், ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே நெருப்பு சுடல்ல. அதான் சபப் என்று சொல்றேன். சில காரண காரியங்கள். சுடணும் வேண்டா நெருப்பு, தாகம் தீரணும் வேண்டா நீர், இதுதான் காரண காரியங்கள். அப்ப நீங்க ஞாபகம் வச்சு நீக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். அப்ப சபப் அஸ்பாப் என்று சொன்னா காரணங்கள். அப்ப அஸ்பாபுன் நுசூல், நுசூல் குர்ஆன் வசனம் இறக்கப்படுறது. எனவே அஸ்பாபுன் நுசூல் அல்லது சபபுன் நுசூல் என்றா ஒரு குர்ஆன் வசனம் ஒன்று அருளப்படுகிறது என்றா அதுக்கான பின்னணி காரணம். அது நாங்க வெள்ளிக்கிழமையில சூரத்துல் கஹ்ஃப் ஓதுறோம். அப்ப சூரத்துல் கஹ்ஃப்ல வந்திருக்கக்கூடிய அந்த விளக்கம், அந்த வசனங்கள், அந்த அத்தியாயம் அருளப்பட்டமைக்கான பின்னணி காரணம் என்ன? ஏன் கஹ்ஃப் வாசிகள், குகை வாசிகள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவுபடுத்துறான். அப்ப அதுக்கு ஒரு பின்னணி காரணம் இருக்கு. என்ன காரணம் சொன்னா, சிலர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள செக் பண்ணினாங்க. இவர் நபியா இல்ல பொய் சொல்றாரா? இவர் நபியா இருந்தா குகை வாசிகளை பத்தி இவருக்கு கட்டாயம் இறைவன் அறிவிச்சிருப்பான், இவருக்கு தெரிஞ்சிருக்கும். எனவே முன்னைய வேதங்களை படிச்சவங்க சிலர், இஞ்சில் வேதம், தௌராத் வேதத்தை அறிவிக்கிறவங்க சிலர் சொன்னாங்க, இப்படி குகைவாசிகளை பத்தி அவர்கிட்ட கேட்டு பாருங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து குகைவாசிகளை பத்தி கேட்டான். நபி அவங்களுக்கு தெரியாது ஒன்றுமே. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான்? குர்ஆன் வசனத்தை இறக்கினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தெளிவுபடுத்தினாங்க. அதுல இருந்து விளங்கி கொண்டாங்க, இவர் உண்மையான நபிதான், இவர் தான் இறுதி நபி என்றது. அப்ப சூரத்துல் கஹ்ஃப் இறக்கப்பட்டதுக்கு ஒரு பின்னணி காரணம் ஒன்று அங்க வருது. என்ன காரணம்? குகைவாசிகளை பத்தி இவங்க கேள்வி கேட்டு. எனவே கேள்வி கேட்கறதால இன்னும் சில காரணங்களுக்காக, இப்படி பல காரணங்கள் இருக்கு. ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட, நபி அவங்களோட குழந்தைகள் சிறு வயதிலே மரணிச்சாங்க, எங்களுக்கு தெரியும். சின்ன சின்ன பிள்ளைகளே மரணிச்சு போனான். இதை பார்த்து ஒருத்தர் சொன்னார், பிள்ளை பாக்கியமற்றவன் என்று சொல்லி. நபி அவங்களோட எதிரி வலீத் இப்னு முகீரா, வலீத் இப்னு முகீரா சொன்னார், இவருக்கு புள்ள பாக்கியம் இல்லை, பிள்ளை பாக்கியமற்றவர் அப்படின்னு சொன்னார். அல்லாஹ் தஆலா குர்ஆன் வசனம் திறக்கிறான். சூரத்துல் கௌசர் குர்ஆன்ல ஆகச் சிறிய சூரா. இன்னா அத்தைனாக்கல் கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர். அவர்தான் பிள்ளை பாக்கியமற்றவர் என்று அல்லாஹ் தஆலா சொன்னார். அப்ப அந்த வசனம் இறக்கப்பட்டது, அந்த அத்தியாயம் இறக்கப்பட்டது, ஒரு பின்னணி காரணம் ஒன்று இருக்கு. இந்த காரணத்தை தான் சொல்றேன். இப்படியான காரணங்கள் இதுக்கு தான் சொல்றேன் அஸ்பாபுன் நுசூல், சபபுன் நுசூல். அப்ப இந்த காரணங்களை படிச்சா எங்களுக்கு குர்ஆன் ஆழமாக புரிஞ்சு கொள்ள இயலுமா இல்லையா? இயலுமா இல்லையா? புரிஞ்சு கொள்ள இயலும். எனவே உலூமுல் குர்ஆன் நோக்கம் என்ன? உலூமுல் குர்ஆன் அல் குர்ஆனிய கலைகள், அல் குர்ஆனை இலகுவாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறேன். எனவேதான் அஸ்பாபு நுசூல உலூமுல் குர்ஆனுக்குள்ள நாங்க படிக்கிறோம். ஆனா குர்ஆன்ல மொத்தம் எத்தனை சூறாக்கள் இருக்கு? அதாவது எத்தனை வசனங்கள் இருக்கு சொல்லுங்க. குர்ஆன்ல மொத்தம் எத்தனை வசனங்கள், அதாவது ஆயத்துகள் எத்தனை இருக்கு? 6666. ரைட், 6666. ஆல்ரெடி உங்களுக்கு தந்த நோட்ஸ்ல இருக்கு வசனங்கள், அல் குர்ஆனுடைய மொத்த வசனங்கள் 6666. எல்லா வசனத்துக்கும் பின்னணி காரணம் இல்லை. நல்லா அமைச்சுக்கொள்ளும். எல்லா வசனத்துக்கும் பின்னணி காரணம் உண்டு இல்லை. அல்லாஹ் தஆலா சில சட்டங்களை, சில விடயங்களை சமூகத்துக்கு சொல்லி ஆகணும், அதை சொல்றான். சில போதனைகளை மனிதர்களுக்கு சொல்லணும், சில விஷயங்களை விளங்கப்படுத்தணும், அதை சொல்றான். ஆனா சில வசனங்களை சில காரணங்களுக்காக, இப்படி கேட்கப்பட்ட கேள்விகள், நிகழ்ந்த சில சம்பவங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள சில நேரத்துல திடப்படுத்துறதுக்கு, உறுதிப்படுத்துறது அப்படின்னு சொல்லி பல பின்னணி காரணங்களை கொண்டு குர்ஆன் வசனத்தை இறக்கினான். அப்ப 6666 வசனமும் அப்படித்தான் இறங்கினு இல்லை. எனவே குர்ஆன்ல இருக்கக்கூடிய 6666 வசனங்களுக்கும் பின்னணி காரணம் என்று இல்லை, சில வசனங்களுக்கு இருக்கு. அப்ப உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஒரு கூற்று வருது,
அல் குர்ஆனில் உள்ள ஒட்டுமொத்த வசனங்களுக்கும் பின்னணி காரணங்கள், அஸ்பாபுன் நுசூல், சபபுன் நுசூல், பின்னணி காரணங்கள் உள்ளது, பின்னணி காரணங்கள் உள்ளன. இப்படி ஒரு கூற்று வருது. இது சரியா பிழையா? இல்ல. ஏன்? ஒட்டுமொத்த எல்லா வசனத்துக்கும் பின்னணி காரணம் இல்லை, சில வசனங்களுக்கு தான் பின்னணி காரணம் இருக்கு. ரைட். இவ்வளவு விஷயத்தையும் தான் இப்ப எங்களுக்கு இந்த பந்தியா விளங்கப்படுத்த போறான். நான் சொன்ன இவ்வளவு சின்ன ஒரு விளக்கம் பாருங்க. இதுதான் இப்ப பந்தியா ஆயிக்கு. அப்ப நாங்க பந்தியை பார்த்து பயப்படுறோம் இல்லை, இவ்வளவுதான் விஷயம். ரைட். பாருங்க, அல் குர்ஆன் வசனங்கள் அருளப்பட்டதற்கான பின்னணி காரணங்களை குறிக்கவே இச்சொல் பயன்படுத்தப்படுகிறது. அதாவது சபபுன் நுசூல், அஸ்பாபுன் நுசூல் என்ற சொல் பயன்படுத்தப்படுறதுக்கு அல் குர்ஆன் வசனம் ஒன்று அருளப்படுதுண்டா அதுக்கு என்ன காரணம், அதுதான் பின்னணி காரணம். இது அல் குர்ஆன் வசனங்கள் ஏன், எப்போது அருளப்பட்டன என்பதை தெளிவுபடுத்துகின்றன. பின்னணி காரணங்களை வச்சு நாங்க விளங்கிக் கொள்ளலாம் இந்த வசனம் எப்ப அருளப்பட்ட, ஏன் அருளப்பட்ட என்று சொல்லி. ஒரு இது என்பதை தெளிவுபடுத்துகின்ற ஒரு குர்ஆனிய கலையாகும். அல் குர்ஆனை விளங்க ஆராய முற்படும் ஒருவர் கட்டாயம் தெரிந்திருக்க வேண்டிய ஒரு கலையாகும். பொதுவாக உலூமுல் குர்ஆனில் இருக்கக்கூடிய மக்கி, மதனி, அஸ்பாப் நுசூல் ஏனைய எல்லாம் நாசிக் மன்சூக் எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஒருத்தர் குர்ஆனை என்ன செய்யப்படுறார், ஆழமாக ஆய்வு செய்யப்படுறார், படிக்க போறாண்டா இதெல்லாம் படிச்சு தெரிஞ்சிருக்கணும். அதான் சொல்றாங்க. அல் குர்ஆனில் அனைத்து வசனங்களுக்கும் அவை அருளப்பட்டதற்கான பின்னணி காரணங்கள் இருக்க வேண்டும் என்பதில்லை. விளங்குதானே? இதுதான் இப்ப நான் உங்களுக்கு சொன்ன விஷயம். அருளப்பட்டதற்கான எல்லா வசனங்களுக்கும் அருளப்பட்டதற்கான பின்னணி காரணங்கள் இல்லை, இருக்க வேண்டும் என்பதில்லை. மாறாக சில வசனங்கள் அல்லது சில சூறாக்கள் மாத்திரமே இவ்வாறு பின்னணி காரணங்கள் காணப்படுகின்றன. சில வசனங்களுக்கு அல்லது சில சூறாக்களுக்கு மாத்திரமே இவ்வாறு பின்னணி காரணங்கள் காணப்படுகின்றன. அவை காணப்படுவதற்கான 2 நிலைகள் இருக்க முடியும் என அறிஞர்கள் விளக்குவர். 2 நிலைகள் இவ்வாறு பின்னணி காரணங்கள் காணப்படுதான். ஒன்று பாருங்க, நடைபெற்ற ஒரு நிகழ்வு தொடர்பாக அருளப்படுறது. ஒன்று, நடைபெற்ற ஒரு நிகழ்வை பத்தி விளங்கப்படுத்தி அல்லாஹ் தஆலா என்ன செய்வான், விளங்கப்படுத்தி சொல்லுவான். அப்ப அந்த வசனம் அருளப்பட்டது காரணம் ஏற்கனவே நடந்திருக்கிற ஒரு நிகழ்வு. அடுத்த இன்னொரு நிலை இருக்கு, அது என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கப்படுற கேள்விகளுக்கு தெளிவான ஒரு பதிலை கொடுக்கிறதுக்கு குர்ஆன் வசனம் அருளப்படுது. ரைட். அது கீழேயே அதுக்கு உதாரணங்கள் போடப்படுது பாருங்க. உதாரணமாக, அதாவது நடைபெற்ற ஒரு நிகழ்வு தொடர்பாக அருளப்படுறல் என்றா, உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அவ்விடத்திற்கு வந்த பார்வை புலன் அற்ற அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம், அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, பார்வை புலன் அற்ற சஹாபி. நல்லா அமைச்சு கொள்ளும். இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தஅவா செஞ்சு கொண்டிருக்கிறாங்க, இஸ்லாத்தை விளங்கப்படுத்துறாங்க. இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம், அல்லாஹ் தான் உண்மையான கடவுள் என்ற விஷயத்தை சில குறைஷி தலைவர்களுக்கு சொல்லி கொடுத்து இருக்கிறாங்க. இப்ப ஒரு கண் தெரியாத சஹாபி அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் அவங்களோட பேசி கொண்டிருக்கும் போது இடையால வாரார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அழைக்கிறார், ஏதோ கேட்க முற்படுறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கணக்கெடுக்கல. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை, அதாவது அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறக்கணித்தமையை கண்டித்து சூரா அபஸவின் முதற் பகுதி, சூரா அபஸவின் முதற் பகுதி அருளப்பட்டதை குறிப்பிடலாம். அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குறைஷி தலைவர்கள், தலைவர்கள்னா கொஞ்சம் பெரிய ஆக்கள், எங்களோட சமூகத்துல சிலர் இருப்பாங்கனே, அப்ப அவங்களோட பேசினா மத்தாக்களுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம். ஒரு வெட்டிங் நடக்கிற ஒரு வீட்டை வைத்தார், ஒரு கல்யாண வீட்டுக்கு ஒருத்தர் போறாருண்டா, அங்க
சில முக்கியமான ஆட்கள் வந்தால் அவங்களோட அவர் பேச ஸ்டார்ட் பண்ண பக்கத்தில் சொந்தக்காரர்களும் இருப்பாங்க. கொஞ்சம் கணக்கெடுக்கிற விதம் குறை. அவங்களோட பேசி முடிஞ்சது பூரா மிச்சாக்களை கணக்கெடுப்பாங்க. அது பொதுவாக மனிதன் இயல்பு. அப்படி ஒரு நடத்தை உண்டு இருக்கு. சரியானே. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறைஷி தலைவர்கள் அப்ப இவங்களை இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வந்தா என்ன செய்யலாம்? தலைவர்களே இஸ்லாத்துல வந்துட்டாங்க, நிறைய மக்கள் பயப்படாம இஸ்லாத்தை பின்பற்றுவாங்க, இஸ்லாத்துக்குள்ள நுழைவாங்க. ஏற்கனவே இஸ்லாத்துக்குள்ள நுழைஞ்சவங்க என்ன செய்யலாம்? நிம்மதியாக இருக்கலாம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களுக்கு முக்கியத்துவம் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு பார்வை புலனற்ற சஹாபி அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு வாராங்க. ஏதோ கேட்க முற்பாடுறாங்க, அழைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கணக்கெடுக்கல் கொஞ்சம் குறை. அதே நேரம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஒருத்தரோட பேசி கொண்டிருக்கும் போது என்ன செய்யணும்? வெயிட் பண்ணணும். அப்ப இவர் இடையால் அழைக்கிறாரே அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசா கண்டுகொள்ளல. இப்ப அல்லாஹு தஆலா அந்த விடயத்துக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கண்டிச்சு சூறாவை இறக்குறான். சூறாவில் சூறாவுடைய சில பகுதிகள், அதான் சூரா அபசவின் முதற் பகுதி. சூரா அபசவின் முதற் பகுதியை இறக்குறான். பாருங்க, இந்த பாடத்தை நல்லா விளங்கணுன்றதுக்காக உங்களுக்கு காட்டுனது. இப்ப அல்லாஹ் என்ன வசனங்களை இறக்கிறான்னு பார்ப்போம். இதெல்லாம் என்ன வசனம் இறங்கு பட்டிக்கு என்ன விளக்கம் என்றெல்லாம் நீங்க பார்க்க தேவையில்லை. எக்ஸாமுக்கு நீங்க கொஞ்சம் தெளிவாக பாடத்தை விளங்கணும் என்றதுக்காக நான் விளங்கப்படுத்தேன், அவ்வளவுதான். சரியா? நீங்க கைட்ல இருக்கிற விஷயங்களை நல்லா அமைச்சிருந்தா போதுமானது. ரைட், பாருங்க இந்த சூறாவை. இதான் சூரா அபசாவுடைய முதற் பகுதியை பாருங்க. அபசவத்தை வல்ல அஞ்சு ஆகுலாமா அப்படின்னு சொல்லி அந்த சூறா போகும். அதுல கருத்தை பாருங்க. அபச என்றாலே கடுகடுத்தார் தான் அதுல கருத்து. ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொண்ட விதம் கடுகடுப்போட நடந்து கொண்டது. அல்லாஹ் தாலா சொல்றான், இப்ப குர்ஆன் வசனத்தை இறக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அப்படி நடந்து கொண்டதுக்கு பாருங்க, ஒரு பின்னணி காரணத்தை வச்சு குர்ஆன் வசனம் இறங்குது. எப்படி அப்படி நடந்து கொண்டதுக்கு? யாரோட நடந்து கொண்டது? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட நடந்து கொண்டதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நபியை பார்த்து நபிக்கே எச்சரிக்கிறான். நமது நபியாகி அவர் கடுகடுத்தார், மேலும் புறக்கணித்தார். ஏன்? தன்னிடம் பார்வை இழந்தவர் வந்ததற்காக. அப்ப பார்வை இழந்தவர் என்று அல்லாஹ் தஆலா யார சொல்றான் இந்த இடத்துல? பார்வை இழந்தவர் யாரு? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. தன்னிடம் பார்வை இழந்தவர் வந்ததற்காக, நபியே உம்மிடம் வந்த அவர் பரிசுத்தவானாக ஆகிவிடக் கூடும் என்பதை உமக்கு எது அறிவித்தது? அல்லது அவர் உம்முடைய உபதேசத்தை நினைவுபடுத்திக் கொள்பவராகலாம், அப்போது உபதேசம் அவருக்கு பயனளிக்கும். ஆகவே எவன் பொருளாதார மேம்பாடு உடையவனோ அவனுக்காக நீர் செவி மடுக்கிறீர். அதாவது குறைசி தலைவர்களை பத்தி, பொருளாதார மேம்பாடு உடையவனோ அவனுக்கு நீர் செவி மடுக்கிறீர். மேலும் அவன் இஸ்லாத்தை ஏற்காது பரிசுத்தம் அடையாவிட்டால் உண்மை இது குற்றம் இல்லை. இன்னும் எவர் உம்மிடம் விரைந்து வந்தவராக வந்தாரோ, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் சொல்றான், விரைந்து வந்தவராக வந்தாரோ அவரோ அல்லாஹ்வை பயந்த நிலையில் உம்மிடம் வர, அப்போது அவரை விட்டும் நீர் அசட்டை செய்கிறீர். இவ்வளவு விளக்கம்
அந்த சம்பவத்துக்காக வேண்டி அருளப்பட்டது. அவ்வாறு இல்லை, நிச்சயமாக குர்ஆனே ஆகியது உபதேசமாகவும் அப்படியே அது போகுது. அப்ப பாருங்க, இப்ப இந்த குர்ஆன் வசனத்தை நாங்க இப்ப சும்மா வாசிக்கிறோம், போதுறோம், தர்ஜுமா வாசிக்கிறோம். வாசிச்சா ஓரளவுக்கு ஏதோ ஒரு விளக்கம் ஒன்று சொல்லப்படுது விளங்கும். ஆனா இதுக்குரிய சபபு நுசூல், பின்னணி காரணத்தை படிச்சா நிறைய விளக்கம் கிடைக்குமா இல்லையா? ஏன் இந்த குர்ஆன் வசனம் அருளப்பட்ட என்ன விளக்கம் என்று விளங்குமா இல்லையா? ஓ சார். இதுக்குத்தான் உலுமுல் குர்ஆன் தேவை. இதுக்குத்தான் உலுமுல் குர்ஆன் தேவை. இதுக்குத்தான் சபபு நுசூல் தேவை. அவ பாருங்க, இது ஏற்கனவே நடைபெற்ற ஒரு நிகழ்வு. என்ன நிகழ்வு? உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு, அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட அந்த நிகழ்வு தொடர்பாக நபி அவங்களையே எச்சரித்து அல்லாஹ் தஆலா பேசுறான். எனவே இந்த வசனத்துக்குரிய சபபு நுசூல் யாருடைய சம்பவம்? இந்த வசனங்களுக்குரிய சபபு நுசூல் அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய சம்பவம். எதான் சார் சொல்றேன். ஓ சொல்லுங்க. சார், இப்ப அந்த அல் குர்ஆன் அருளப்பட்டதுக்கான பின்னணி காரணிகள் வந்து இப்ப மொத்த அல் குர்ஆன் எப்படி இருக்கிற? இல்ல சில வசனங்கள் சில சூறாக்களுக்கு மட்டும்தான் பின்னணி காரணங்கள் இருக்கு. அதான் நாங்க மேல படிச்சோம். பின்னணி ஓ காரணங்கள் சார். எல்லாத்துக்கும் இருக்கின்ற இல்லை. சில வசனங்களுக்கு சில சூறாக்களுக்கு இருக்கு. சரியா? ஓ சார், அது உங்கள்ட்ட இருக்குதா? இல்ல அது அப்படி எல்லாத்துக்கும் நாம் அது தமிழ் அப்படின்னா தப்சீர் பெரிய கிதாபுகள் தான் அதெல்லாம் பார்க்கலாம். சில நேரம் தமிழ் இந்த தப்சீர் இப்னு கத்தீர் எல்லாம் இப்ப தமிழ்ல வந்துருக்கு. நீங்க தேவைன்னு சொன்னா அதையெல்லாம் புக் ஷாப்ல வாங்கி அதையெல்லாம் படிக்கலாம். சரி, அப்ப பாருங்க, இப்படி பின்னணி காரணம் வருது. இதுக்கு தான் சொல்ற சபபு நுசூல், அஸ்பாபு நுசூல். அப்ப அதான் சொல்லிக்கிங்க என்ன, இந்த இரண்டு நிலைகள் இருக்கு. பின்னணி காரணங்கள் இரண்டு நிலைகள் காணப்படுது. ஒன்று நடைபெற்ற நிகழ்வு தொடர்பாக குர்ஆன் வசனம் அருளப்படுறது. அதுக்கு உதாரணம் இதை பார்க்கிறோம். இதுல இருந்து இன்னொரு விளக்கம் ஒன்று சொல்றேன், நல்லா கவனிங்க. இது அவுட் ஆஃப் சிலபஸ், சும்மா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. குர்ஆன் பொய் என்று சொல்றவங்களுக்கு இது ஒரு சான்று. இந்த வசனத்தில் இருக்க இது ஒரு உதாரணம். என்ன உதாரணம் என்றா, சிலவங்க சொல்லுவாங்க குர்ஆன் நபியாகவே உருவாக்கி கொண்டது, அவராகவே வெளிப்படையா சும்மா கட்டுக்கதையா சொன்னது அப்படி என்று சிலர் என்ன செஞ்சாங்கன்னா அந்த காலத்திலையும் தான் இந்த காலத்திலையும் பேசுறவங்க இருக்கலாம், அந்த காலத்திலையும் பேசினாங்க. அவங்களுக்கு பல சான்றுகள் குர்ஆன்ல இருக்கு. ஒருத்தர் இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களாகவே சொல்லி இருந்தா நபி அவங்களை எச்சரிச்சு நபியாகவே இப்படி எல்லாம் சொல்லிப்பாரா? இது நபி அவங்களாகவே சொல்லி இருந்தா அவரை எச்சரித்து எல்லாம் இப்படி குர்ஆன் வசனம் என்று சொல்லி இதெல்லாம் சொல்லி இருப்பாரா? அப்படி சிந்தனையே வராது. எனவே வேறொரு ஆள் நபியை எச்சரிக்கை செய்கிறார். எனவே அல்லாஹ் நபியை எச்சரிக்கை செய்யறான். அல்லாஹ் நபியை கட்டுக்கோப்புல கொண்டு வரான். விளங்க சொல்றது என்னண்டு? எனவே அல் குர்ஆன் இறைவேதம் என்றதுக்கு இது ஒரு சான்று. பல சான்றுகள் இருக்கு, சும்மா இது படிச்சதோட இதை சும்மா சொல்லிக்கிறோம். சரி, அடுத்தது பாருங்க. அப்ப நடைபெற்ற நிகழ்வு தொடர்பாக குர்ஆன் வசனம் அருளப்படுற அப்படியான ஒரு போங்குலையும் இருக்கு சபபு நுசூல். இன்னொன்று இருக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தெளிவு வழங்குவதற்காக அருளப்படுறது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இஸ்லாத்தை போதனை செஞ்ச சந்தர்ப்பத்தில் பலரும் முஸ்லிம்களும் தான் முஸ்லிம் அல்லாதவர்களும் தான் பல கேள்விகளை முன் வச்சாங்க. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்ய இயலாது, தெளிவு வழங்க இயலாது. எல்லாத்துக்கும் முடிவு அல்லாஹ்விடத்திலிருந்து எதிர்பார்ப்பாங்க. சில நேரம் அல்லாஹ் தஆலா உள்ளத்துல போடுவான் முடிவை, அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க. அதை நாங்க சுன்னா ஹதீஸ் என்று சொல்லுவோம். சில நேரம் டிரெக்டா குர்ஆன் வசனமாகவே அது வரும். உதாரணமாக அல் குர்ஆனில் பல இடங்களில் எஸ் அலூனக, அப்ப நான் குர்ஆன் ஓதினா விளங்கும். பல இடங்கள்ல அல்லாஹ் தஆலா எஸ் அலூனக அனிஸா, எஸ் அலூனக அனில் அன்பால் அப்படியெல்லாம் குர்ஆன் வசனம் இருக்கு. அதாவது அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். எஸ் அலூனகட கருத்து தான் யாமிச்சு கொள்ளும். அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர் என்ற பதம் பிரயோகிக்கப்பட்டுள்ளது.
யஸ்அலூனக அதே போல அம்ம யத்தஸாஅலூன் அனின் நபையில் அதீம். அம்ம யத்தஸாஅலூன் அவங்க உங்களிடத்துல கேட்கிறாங்க எப்ப இந்த செய்தி, அதாவது இந்த கியாமத்தினால் எப்ப வரும் என்று சொல்லி உங்கள்ட்ட கேட்கிறாங்க. அப்ப அதை சொல்லி சொல்லி காட்டி அல்லாஹ் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணுவான். அப்ப யஸ்அலூனக அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். இது ஜூம் கட்டான ரீஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க, திரும்ப ஜாயின் பண்ணிக்கொள்ளும் சேம் லிங்க்ல. உம்மிடம் கேட்கின்றனர் என்ற பதம் பிரயோகிக்கப்பட்டுள்ளது. யுத்தத்தில் கிடைக்கும் பொருட்கள், மது, சூதாட்டம், பிறை, துல்கர்னைன் பற்றியெல்லாம் மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு அல் குர்ஆன் விளக்கம் அளித்துள்ளது உதாரணமாக குறிப்பிடலாம். அப்ப இது எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா அவங்க கேட்கிறாங்க, இப்படியான கேள்வியை கேட்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு ஆன்சர் பண்றேன். இப்படி கேள்விகள் கேட்கிறாங்கன்னு அதுக்கு ஆன்சர் பண்றேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல மக்கள் கேட்ட கேள்விகளுக்கு ரிப்ளை சரி பாருங்க. Recording in progress. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்துல கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு தெளிவு வழங்குறதுக்காக வேண்டி குர்ஆன் வசனங்கள் அருளப்படும். இதுவும் சபபு நுஸூலுடைய ஒரு நிலையாக காணப்படுது. அது யஸ்அலூனக என்று சொல்லி அல்லாஹ் தஆலா பல இடங்கள்ல குர்ஆன்ல சொல்லுது. நபியே அவர்கள் கேட்கின்றனர் என்ற பதம் பிரயோகிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்துல யுத்தத்தில் கிடைத்த பொருட்களை பத்தி கேட்டாங்க. போரில் கிடைக்கக்கூடிய அந்த வெற்றி பொருட்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கேட்டாங்க. மதுவை பத்தி கேட்டாங்க, சூதாட்டத்தை பத்தி கேட்டாங்க, பிறையை பத்தி கேட்டாங்க, துல்கர்னைனை பத்தி கேட்டாங்க. இப்படி பலவிதமான கேள்விகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்கப்பட்ட போதெல்லாம் அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனின் மூலமாக விளக்கம் அளிச்சான். காரணமாக அந்த கேள்விகள் காணப்படுது. ஒரு நிலையும் இந்த சபபு நுஸூல் காணப்படுது. பாருங்க, புதாந்தி கீழே சந்திக்கிறான். மது பற்றியும் சூதாட்டம் பற்றியும் அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அப்ப சில மக்கள் கேட்டான் மதுவை பத்தி சூதாட்டத்தை பத்தி, இதன் நிலைப்பாடு என்ன? எனவே அல்லாஹ் தஆலா பதில் கூறுறான், நீர் கூறுவீராக அவ்விரண்டிலும் பெரும் கேடு இருக்கிறது. மது சூதாட்டத்துல பெரும் கேடுதான் இருக்கு, அது எங்களுக்கு தெரியும். அவற்றில் மக்களுக்கு சிறிது பயன்கள் இருப்பினும் அவற்றினால் ஏற்படும் தீங்கு அவற்றின் பயன்களை விட அதிகமாக இருக்கிறது.
அப்ப அது பிறகு கட்டம் கட்டமாக மது அல்லாஹ் தஆலா அப்படியே ஹராமாக்கினான். அப்ப கேட்ட கேள்விக்கு பதில் வருது இங்க குர்ஆன்ல. இது ஒரு சபபுன் நுஸூல். உதாரணமா போரில் கிடைத்த வெற்றி பொருட்களை பத்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க. இன்னொரு உதாரணம் பாருங்க. நபியே, அன்பால் அதாவது போர் முனையில் கிடைத்த வெற்றி பொருட்களை பற்றி அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். அதற்கு நீர் கூறுவீராக, அன்பால் அதாவது போருக்கு கிடைத்த வெற்றி பொருட்கள் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கும் உரியதாகும். ஆன்சர் அவங்களுக்கு கொடுப்பாரு. அது அல்லாஹுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் உரியது. ஆகவே நீங்கள் அல்லாஹுக்கு பயந்து கொள்ளுங்கள். அதில் யாதொன்றையும் மறைத்துக் கொள்ளாது உங்களுக்கு இடையில் உங்களுடைய நிலைகளை சீராக்கி கொள்ளுங்கள். நீங்கள் உண்மை விசுவாசிகளாக இருந்தால் அல்லாஹுக்கும் அவனுடைய தூதருக்கு கீழ்ப்படிந்து நடந்து கொள்ளுங்கள். போருக்கு கிடைத்த வெற்றி பொருட்கள் கனிமத் எல்லாம் பிரிக்கிற முறையெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை அந்த சட்டம் எல்லாம். அது யூனிட் 7லயும் அவங்களுக்கு ஹுமுஸ் என்று சொல்லி ஒரு பாடம் உண்டு. நாங்கள் படிச்சுப்போம், படிச்சவங்களுக்கு தெரியும். இப்ப அதை நாங்க எடுத்துக்கொள்ள தேவையில்லை. அப்ப இங்க தேவைங்களுக்கு கேட்ட கேள்விக்கு ஆன்சர் வருது. பாருங்க, இங்க பயன்படுத்திக்கப்பட்ட வாசகத்தை எஸ் அலூனக்க. அப்ப இதுக்கு பின்னால ஒரு காரணம் உண்டு. யார் ஒருத்தர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட ஒருத்தரோ 2 பேரோ 5 பேரோ 10 பேரோ ஒரு கேள்வி ஒன்று கேட்டிக்கிறான். அந்த கேள்விக்கு ஆன்சராக வருது. ரைட். அப்ப 2 நிலைகள்ல இந்த சபபுன் நுஸூல் 2 வகை என்று சொல்லலாம், பிரச்சனை இல்லை. 2 வகையாக காணப்படுது. ஒன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்ட கேள்விக்கா ஆன்சர் வாரது. இன்னொன்று நடைபெற்ற ஒரு நிகழ்வு தொடர்பாக வரப்படுறது. சரியா? ரைட். இப்ப சொல்லுங்க ஆபம். முதலாவது சொல்லுங்க, நோட்ஸ் பார்க்க கூடாது, இருக்கிறத மட்டும் பேசும். படிச்சதுல ஞாபகம் வைக்கிறது. சபபுன் நுஸூல் என்றா என்ன? அல் குர்ஆன் வசனம் அருளப்பட்டதுக்கான பின்னணி. ரைட். அல் குர்ஆன் வசனம் ஒன்று அருளப்பட்டதுக்கான, அல் குர்ஆன் வசனம் அல்லது வசனங்கள் அல்லது அத்தியாயம் என்று அருளப்பட்டதுக்கான பின்னணி காரணங்கள். சரி, அல் குர்ஆன் சரி ஞாபகம் வைக்கிற விஷயங்களை பேசுங்க. சபபுன் நுஸூலை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை. எல்லா குர்ஆன் வசனத்துக்கும் இருக்கா? அல் குர்ஆன்ல இருக்கிற இல்ல. ஒட்டுமொத்த குர்ஆன் வசனங்கள் எல்லாத்துக்கும் சபபுன் நுஸூல் இல்லை. அப்ப சில வசனங்கள் அல் குர்ஆன்ல இருக்கக்கூடிய சபபுன் நுஸூல் இத 2 நிலைகள் காணப்படுது. அதாவது 2 வகையா பிரிக்கலாம் இந்த சபபுன் நுஸூலை. சொல்லுங்க. நடைபெற்ற ஒரு நிகழ்வு தொடர்பாக அல் குர்ஆன் வசனம் அருளப்பட்டது. மற்றது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளிப்பதற்காக அல் குர்ஆன் வசனம் அருளப்பட்டது. ரைட். நடைபெற்ற நிகழ்வுக்கு உதாரணம்? நபி அவங்க குறைஷி தலைவர்களுக்கு அழைப்பு விடுத்து கொண்டிருந்த டைம்ல கண் பார்வையற்று வந்த அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள புறக்கணித்தமையால சூரா அபஸி இருக்கு. சூரா அபஸோட முதற் பகுதியா? ஃபுல்லா இல்ல. ரைட். அடுத்தது நபியாவுட்ட மக்கள் வந்து மது பற்றி, சூதாட்டம் பற்றி, துர்க்கனைன் போன்ற கேள்வி கிட்டவா அல்லாஹ் மது பற்றி அல் குர்ஆன் சொல்றான். அதுல கொஞ்சம் நன்மை இருந்தாலும் அதுல நன்மையை விட்டு அது தார தீமை கூட. ரைட். அப்ப இவ்வாறு 2 வகைகளாக காணப்படும். அடுத்தது பாருங்க, சபபுன் நுஸூலை அஸ்பாபுன் நுஸூலை அறிந்து கொள்வதற்கான 2 வழிகள். எப்படி இதுக்கு இதுதான் பின்னணி காரணம். இப்போ உதாரணத்துக்கு நாங்க இதை பார்த்து விளங்குறோம். எது? சூரா அபஸுடைய முதற் பகுதி இப்படி உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு எந்த சம்பவத்துல பின்னணி தான் அருளப்பட்ட, இப்படியே ஒரு குர்ஆன் வசனங்களுக்கு அத்தியாயங்களுக்கு இதான் பின்னணி காரணம் என்று சொல்லி அறிஞ்சு கொள்றோம். எப்படி? ஒன்று சஹீஹான ஹதீஸ்கள், அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லிப்பாங்க இந்த வசனத்துக்கு பின்னணி காரணம் இதான் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே தெளிவுபடுத்திப்பாங்க. அடுத்தது சஹாபாக்கள் தெளிவுபடுத்திப்பாங்க இந்த வசனம் அருளப்பட்டதுக்கு இதான் காரணம், இதான் விஷயம் என்று சொல்லி சஹாபாக்கள் தெளிவுபடுத்திப்பாங்க. எனவே சபபுன் நுஸூலை 2 வழியில அறிஞ்சு கொள்ளலாம். ஒன்று சஹீஹான ஹதீஸ்கள் மூலமாக, அடுத்தது சஹாபாக்களின் அறிவிப்புகளின் மூலமாக. இந்த 2 வழிகளின் மூலமாகவும் இந்த குர்ஆன் வசனத்துக்கு, இந்த குர்ஆன் அத்தியாயத்துக்கு இதுதான் பின்னணி காரணம், இதுதான் சபபுன் நுஸூல் என்று சொல்லி
அறிஞ்சு கொள்ளலாம். அப்ப சபபு நுசுலை அறிந்து கொள்வதற்கான வழிகள் தான் இது. சார் ஓ சார் அன்பால்ன்றதும் கனிமத் பொருட்கள்ன்றதும் உண்டா? அன்பால் கனிமத் பொருள் ஒன்றா தான் வரும். கொஞ்சம் பார்க்கணும். ஒன்றுதான் இருந்தாலும் கொஞ்சம் பார்த்தா நல்லா. சில நேரம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கலாம். ஓகே சார். Right. அது எங்கட சிலபஸுக்கு தேவையில்லை. இருந்தாலும் உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்களும் பாருங்க. நானும் பார்க்குறேன் இன்ஷா அல்லாஹ். பார்த்தா அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு அதை பத்தி சொல்றேன். சரி, இல்லாட்டி எனக்கு மெசேஜ் ஒன்று போடுவோம். நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல தெளிவுபடுத்துறேன். ஏன்டா இது எங்களோட சிலபஸுக்கு தேவையில்லை. அப்ப சில நேரம் அடுத்த கிளாஸ்ல யாவும் இருந்தால் பேசுவேன், இல்லாட்டி மெசேஜ் ஒன்று போட்டுவிடும். சரி, அப்ப இதுல முதலாவது சபபு நுசுல் என்ற பாடத்துல இது சம்பந்தமான அறிமுகங்கள், இதர விளக்கங்கள் படிச்சோம். இது முதலாவது விஷயம். சபபு நுசுல் என்ற என்ன. அடுத்தது சபபு நுசுலுக்கு 2 நிலைகள் இருக்கி என்ற 2வது தலைப்பு. தேவைன்னா நீங்க சின்ன ஹெட்லைன் மாதிரி ஒன்று போட்டு வச்சுக்கொள்ளலாம், வகைகள் என்று சொல்லி. ரைட், இது 2வது விளக்கம். சபபு நுசுல் என்ற பாடத்துல 2வது விஷயம். அடுத்தது 3வது சபபு நுசுல் அறிஞ்சு கொள்றதுக்கு இருக்கக்கூடிய 2 வழிகளும் என்னன்னு சொல்லி பார்க்கிறோம். அடுத்து 4வது சபபு நுசுலுடைய பயன்கள். அப்ப இந்த பாடத்துக்குள்ள இந்த 4 விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும். சபபு நுசுலை பத்தி அறிமுகம், சபபு நுசுலுடைய வகைகள், சபபு நுசுல் அறிஞ்சு கொள்றதுக்கான வழிமுறைகள், அடுத்து சபபு நுசுலுடைய அதை அறிஞ்சு கொள்ளத்தால கிடைக்கிற பயன். அது ஏராளமான பயணிக்கு உங்களுக்கே இப்ப தெரியும். இப்படி காரணம் தெரிஞ்சா குர்ஆனை பத்தி எவ்வளவு ஆழமான அறிவு எங்களுக்கு தெரியும், எவ்வளவு விளக்கம் தெரிஞ்சிருக்கும், எவ்வளவு சம்பவங்கள், எவ்வளவு இஸ்லாமிய வரலாறுகளை படிக்கக்கூடிய சான்ஸ் எங்களுக்கு கிடைக்குதுன்னு சொல்லி. அப்ப இவ்வாறு பல பயன்கள் இருக்கு. அவ்வாறான பயன்கள் என்னன்னு சொல்லித்தான் இதுல பார்க்க. முதலாவது, அல் குர்ஆன் வசனம் கூற வரும் மேலோட்டமான கருத்துக்களை மட்டும் நோக்காது ஆழமான கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொள்ள உதவுகிறது. அவ பயன்கள்ல முதலாவது பயன், குர்ஆனை பத்தி ஆழமான கருத்துக்களை விளங்கிக் கொள்ளலாம். இப்ப அதான் நான் ஏற்கனவே சொன்னனே, நான் சூரா அபசாவுடைய முதல் வசனங்களை இவ்வளவு காலமும், சில நேரம் இந்த விஷயம் தெரியாம இவ்வளவு காலமும் வாசிச்சிருக்கலாம் அல்லது படிச்சிருக்கலாம். இல்லாட்டி ஒன்றும் தெரியாத ஒருத்தர் படிக்கிறதுக்கும் இதுல பின்னணி காரணம் இதுதான், இந்த வசனத்துக்கு பின்னால் இப்படி ஒரு சம்பவம் ஒன்று இருக்குன்னு சொல்லி அந்த சம்பவங்களை தெரிஞ்சு கொண்டு இதை படிக்கிறவருக்கும் இடையில எவ்வளவு வித்தியாசம் இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு தெரியும். அப்ப ஆழமான கருத்துக்களை நாங்க விளக்கங்களை விளங்கிக் கொள்ளையிலும் அல் குர்ஆனை பத்தினே. மேலோட்டமான கருத்துக்களை மட்டுமில்லாம ஆழமான கருத்துக்களை விளங்கிக் கொள்ளையிலும். இது முதலாவது பயன். அடுத்தது, குர்ஆன் வசனம் யாருடைய விடயத்துல தொடர்பாக இறக்கப்பட்டது, யார் தொடர்பாக இறக்கப்பட்டது என்றது மயக்கமின்றி அறிய உதவு. சூரா அபஸுடைய வசனம் யார் தொடர்பாக அருளப்பட்டது, யார் தொடர்பாக அருளப்பட்டது? அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு. அவ மயக்கம் இல்லாம எங்களுக்கு விளங்குது அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுவோட விஷயத்தில் இறக்கப்பட்டது. அதுபோல் நான் அவனு சொன்னேன், சூரத்துல் கௌசர் வலித் இப்னு முகீராட விஷயத்தில் இறக்கப்பட்டது. ரைட். அதே போல அவங்களுக்கு தெரியும், தப்பத் யதா அபீ லஹபி வதப், அப்படியே அந்த சூரா போகுது. அப்ப அந்த சூரா அதிலே அல்லாஹ் தஆலா சொல்லலாம் அபீ லஹபி, அபீ லஹப். அப்ப அபூ லஹபுடைய விஷயத்துல அருளப்பட்ட. அப்ப சபபு நுசூலுடைய அறிவு, குர்ஆன் வசனம் உண்டு அல்லது அத்தியாயம் உண்டு, யாருடைய விடயத்துல இறக்கப்பட்ட, யார் தொடர்பாக இறக்கப்பட்ட என்று சொல்லி ஒரு தெளிவான விளக்கங்களை கிடைக்குது. அடுத்து 3வது பாருங்க, இஸ்லாமிய ஷரியா சட்டத்தினை விதிப்பதற்கான நியாயங்கள். அப்ப சட்டம் ஒன்று வருது என்று சொன்னா அத ஏன் இந்த சட்டம் என்று சொல்லி அதை விளங்கிக் கொள்ளையிலும், அதை விளங்குறதுக்குரிய, அதாவது அதோட நியாயத்தை நாங்க விளங்கிக் கொள்ளையிலும். மது சூதாட்டம் ஹராமாக்கப்படுது. அவ மதுவால மனிதன் ஏதோ ஒரு இன்பத்துணர்தான், சூதாட்டத்தால மனிதன் லாபம் அடைகிறான். அப்ப ஏன் இது அல்லாஹ் ஹராமாக்கணும் என்று சொல்லி என்ன ஒரு சாதாரண மனிதன் யோசிக்கலும். அப்ப அதை ஏன் ஹராமாக்கின, என்ன காரணம் என்று அதுல சபபு நுசூலை பார்த்தா அந்த குர்ஆன் வசனம்
அப்ப மது அறிஞ்சா மனுஷனுக்கு ஒன்றுமே விளங்குது. அவன் என்ன செய்யறான்னு அவனுக்கே தெரியாது. சூதாட்டத்தால ஒருத்தன் லாபம் அடைகிறான், ஆனா இன்னொருத்தன் லொஸ்ட் ஆகுறான். அப்ப நிறைய பிரச்சனை இருக்கு. எனவேதான் இதை ஹராமாக்கி இருக்கிறான் அல்லாஹ் தஆலா சொல்லி. அதில் பின்னணி காரணங்கள், அந்த சமூகத்தில் நடந்த பிரச்சனைகள், மதுபானம் ஏற்படுத்திய தாக்கம். அப்ப இந்த காலத்திலே எங்களுக்கு அதில் தாக்கத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கேன் கண்கூடா. மதுபானத்தால எத்தனையோ கொலைகள், களவுகள் இடம்பெற்று கொண்டு இருக்கு. அப்ப ஷரியா சட்டங்கள் உண்டு. ஒரு ஷரியா சட்டம் வருது என்று சொன்னா அதுக்கு என்ன நியாயம், அந்த நியாயத்தை எங்களால விளங்கிக் கொள்ள முடியுமாக இருக்கு. அடுத்து பாருங்க, பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் இஸ்லாமிய ஷரியா மக்களின் நலன்களை எந்த அளவு கருத்தில் கொண்டுள்ளது என்பதை அறிய முடியும். அப்ப ஒரு பிரச்சனை, பொதுவாக இஸ்லாமிய சட்டதிட்டங்கள், குர்ஆனுடைய போதனைகள் எல்லாமே என்ன செய்யுது, எங்களோட பிரச்சனைக்கு முடிவு கட்டுறதுதான் இஸ்லாத்துடைய நோக்கமே. மனித நலன் காத்தல், மகாசிது ஷரியா என்ற யூனிட் 4ல நாங்கள் படிப்போம். மனித நலன் காத்தல், மஸ்லஹா முர்சலா என்ற ஒரு துணை மூலாதாரம் இருக்கு, மனித நலன் காக்கிறது. அப்ப இஸ்லாத்துடைய நோக்கமே மனித நலன் காத்தல் தான். எனவே இப்படி சபபுன் நுசூல் இவ்வாறான விடயங்களை நாங்கள் படிக்கிறதால, ஒரு குர்ஆன் வசனம் அருளப்படுது என்றா, ஒரு சட்டம் வருதுன்னு சொன்னா அதில் பின்னணி காரணங்களை நாங்கள் படிச்சு கொள்ளத்தால பிரச்சனைகளை தீர்த்து வைக்கிறதுல இஸ்லாமிய ஷரியா மக்களின் நலனை எந்த அளவுக்கு கருத்தில் கொண்டுள்ளது என்ற விஷயத்தை நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். அந்த அளவுக்கு இப்ப ஒருத்தர், ஒரு அந்நிய மதத்தை சேர்ந்த ஒருத்தர் அல்லது நாங்க யாரோ இப்ப படிக்கிறோம்டா சபபுன் நுசூல், அப்ப இவ்வளவு மனிதன் நலனுக்கு மனிதன் நல்லா இருக்கணும் என்று சொல்லி இப்படியாக போதனை முன்வைக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம், இப்படியான போதனை முன்வைக்கிறது அல் குர்ஆன் என்று சொல்லி விளங்கி உடனடியாக இஸ்லாத்தை தருகிறான். அப்படி இஸ்லாத்துக்குள்ள வந்து எத்தனை மக்கள் இருக்கிறான். அந்த அளவுக்கு இஸ்லாம் என்ன செய்யுது, அல் குர்ஆன் என்ன செய்யுது, மனிதன் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து. ரைட், அடுத்து பாருங்க, அல் குர்ஆன், ஒரு அல் குர்ஆன் ஆயத்தை இலகுவாக மனதில் பதித்துக் கொள்வதற்கு அவ்வசனம் தொடர்பான நிகழ்ச்சிகள் இறங்கியமைக்கான காரணிகளை அறிந்து கொள்ளல் என்பன துணை செய்கின்றன. அப்ப இலகுவாக மனதில பதிய வச்சு கொள்ளலாம். சபபுன் நுசூல படிக்கிறதால கிடைக்கிற நன்மை, இப்ப எங்களுக்கு விளக்கம் தெரியும். இந்த குர்ஆன் வசனம், இந்த வசனம், இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டது, இதான் காரணம், இதான் சம்பவம் என்று சொல்லி அந்த குர்ஆன் வசனத்தை படிச்சிட்டோம், அந்த குர்ஆன் வசனத்தை பார்த்துட்டோம் என்று சொன்னா அது அப்படியே எங்களோட மனசுல பதிஞ்சிடும். அதை விளங்கி கொள்றது, அதை ஞாபகம் வச்சு கொள்றது ஈஸியா இருக்கும். ஏன், அது சம்பந்தமான ஆழமான அறிவு கொண்டு இருக்கு. சும்மா ஒரு விஷயத்தை இப்ப நாங்க சொல்லுவோமே, விளங்கி படிக்கிறதுக்கும் சும்மா பாடமாக்கின்னு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. விளங்கி படிக்கிற ஸ்டூடெண்ட் ஆன்சர் பண்றதுக்கும் பாடமாக்கி ஆன்சர் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. என்னால கண்டுபிடிக்கலும், நான் ஒரு கேள்வி தந்தா நீங்க அதுக்கு ஆன்சர் எழுதுறீங்களா, நீங்க விளங்கி படிச்சு அதுக்கு ஆன்சர் எழுதிக்கிறீங்களா, இல்ல சும்மா நோட்ஸ் அப்படியே மனனம் செஞ்சு கொண்டு வந்து ஆன்சர் பண்ணிக்கிறேன்னு கண்டுபிடிக்க. அப்ப இந்த ரெண்டுலையும் எது பெஸ்டா இருக்கும், பெட்டரா இருக்கும்? விளங்கி எடுக்கிறதா, விளங்கி மனசுல பதிய வைக்கிறதா பெட்டர். சும்மா பாடமாக்கி ஒரு விளக்கமும் இல்லை. சும்மா பாடமாக்கி வச்சு கொண்டிருந்தா காலப்போக்குல மறக்கும், இல்லாட்டி அதை படிச்சு தலைந்த ஒரு பிரயோஜனம் இல்லை, எக்ஸாம்ல மட்டும் பாஸ் ஆகிக்கொண்டு போவார். அந்த விஷயம் என்னன்னு சொல்லி ஆழமாக விளங்கி படிச்சாருன்னு சொன்னா அது காலப்போக்குல மறக்காது, அப்படியே ஞாபகம் இருக்கும். அதை பத்திய எந்த ஒரு சிக்கலான அந்த கேள்விகள் வரும்போதும் அதுக்கு முகம் கொடுத்து அவரால் விட சொல்ல இயலும், இன்னொருத்தருக்கு அதை தெளிவுபடுத்த இயலும். அப்ப இவ்வாறான நன்மைகள் கிடைக்குது. ஏன்னா அப்படித்தான் அல் குர்ஆனும். அப்ப அல் குர்ஆன அந்த சபபுன் நுசூல விளங்கி ஒரு குர்ஆன் வசனத்தை, ஒரு குர்ஆன் வசனத்தை படிக்கிறதுக்கும் சும்மா நாங்க பாடமாக்குறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. சும்மா நாங்க படிச்சு கொண்டு வாசிச்சு கொண்டு போறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எனவே ஒரு அல் குர்ஆனுடைய ஆயத்து தொடர்பான ஆயத்தை இலகுவாக மனசுல பதிய வச்சு கொள்வதற்கு சபபுன் நுசூல் உதவியாக இருக்கு. இவ்வாறு பிரதானமான 5 பயன்கள்
5 பயன்கள் சபபுன் நுசூல அறிஞ்சு கொள்ளத்தால எங்களுக்கு கிடைக்குது. சபபுன் நுசூல படிக்கிறதால எங்களுக்கு கிடைக்குது. சபபுன் நுசூலை பற்றிய அறிவு பல பயன்களை தருகிறது. ரைட், விளையிட்டா பாடம்? சபபுன் நுசூலுடைய பாடம் விளையிட்டா? ஆம் சார். சரி, இப்ப சொல்லுங்க அப்போ, நோட்ஸ் பார்க்காம யாஃபமிக்கு சொல்லுங்க. சபபுன் நுசூலால கிடைக்கிற பயன்கள் என்ன? அல்குர்ஆன் வசனம் தொடர்பான ஆழமான கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொள்ள, அல்குர்ஆன் வசனம் யார் தொடர்பாக இறங்கியது என்பதை அறிந்து கொள்ள, ம். இஸ்லாமிய சரியால் சட்டம் விதிப்பதற்கான நிபந்தனைகளை விளங்கிக் கொள்ள, ம். இஸ்லாமிய சரியா மக்களின் நலன்களை எந்த அளவு கருத்தில் கொண்டுள்ளது என்பதை அறிய. ரைட். சபபுன் நுசூல் சம்பந்தமா எதுவும் கேள்வி வந்திருந்தா சொல்லுவோம். பாஸ் பேப்பர்ல பாருங்க. நீங்க ஸ்கிரீனை பார்க்க வேணாம், பாஸ் பேப்பர்ல பிரட்டி பாருங்க. சபபுன் நுசூல் சம்பந்தமாக எம்சிக்யூவா, எம்சிக்யூ கேள்வி எதுவும் வந்திருந்தா சொல்லுவோம். ரைட், இந்த கேள்வியை பாருங்க. அப்போ லாஸ்டா நடந்த எக்ஸாம்ல வந்திருக்கு 2024 இந்த கேள்வியை தான் இப்ப நான் தேடிக்கொண்டு இது கிடைச்சிட்டு பாருங்க. 9வது கேள்வி, அஸ்பாபு நுசூலை அறிந்து கொள்வதற்கு 2 வழிகளில் ஒன்று. அஸ்பாபு நுசூலை அறிந்து கொள்வதற்குரிய 2 வழிகளில் ஒன்று. 2 வழியும் தெரியுந்தானே உங்களுக்கு? ஓ சார். ரைட், இப்ப பாருங்க. அஸ்மாவுர் ரிஜால் அதுல படிச்சவன் நாங்க 2 வழிகள்ல இல்ல சார். இல்ல. இல்ல, இது ஆன்சரா வராது. நாசிக் மன்சூக் இல்ல. இல்ல. அப்படி ஒண்ணு நாங்க படிக்கல. முத்தஷாபிஹாத் படிக்கல. அப்படி ஒன்று இல்ல. சஹீஹான ஹதீஸ்கள் ஓ படிக்க. ரைட். மதனி சூறாக்கள் இல்ல. இல்ல, வேறொன்றுக்கும் சம்பந்தமே இல்லை. அப்ப 2 வழிகள் நாங்க படிச்சிருந்தோம். சபபுன் சொல்ல இந்த 2 வழிகளை வச்சுதான் ரஜ் கொள்ளலாம். என்னென்ன சொல்லுங்க அப்போ? சஹாபாக்களின் அறிவிப்புகள், சஹீஹான ஹதீஸ்கள். ரைட், அப்ப இங்க சஹாபாக்களின் அறிவிப்புகள் என்ற எந்த ஒரு ஆன்சரும் இல்ல. சஹீஹான ஹதீஸ் என்ற ஒரு ஆன்சருக்கு இதான் ஆன்சர். அப்ப இப்படிதான் கேள்வி வர, அப்ப இதே ஸ்பீட், இப்ப ஸ்பீடா சொல்றேன், இப்பதான் படிச்சு முடிச்சோம். அதனால இப்ப கேட்ட உடனே ஆன்சர் வருது. ஆன்சர் வரணும், அப்பதான் நீங்க சரியா படிச்சுக்கின்ற அர்த்தம். இப்ப சரியா படிச்சுட்டே ஓகே. ஆனா என்ன, அது அப்படியே ஞாபகம் வச்சு கொள்ளணும், தொடர்ச்சியாக மறந்துடும். இப்ப நாளைக்கு கேட்டா ஸ்பீட் குறையும். ஒரு 1 வீக் முடிஞ்சு ஒரு மாசத்துக்கு பிறகு கேட்டா யோசிச்சு கொண்டு இது அப்படி 2 வழிகள் படிச்சோமா என்று யோசிக்கிற நிலைமை வரும். ஏன் அந்த நிலைமை வரும்? அடிக்கடி கேள்விகள் செய்யல, பாடத்தை பார்க்கல, மீட்டல் மறந்து போயிடும். இப்ப விளங்கும், நல்லா இருக்கும், ஆனா மறக்கும். எனவே பாடங்கள் என்ன செய்யணும்? அடிக்கடி மீட்டணும். கேள்விகள் அதிகமாக கேள்விகள் செய்யணும். ஒரு பாடத்தை படிச்சு அந்த பாடத்தை 3 நாளைக்கு தொடர்ச்சியா மீட்டணும். 3 நாளைக்கு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கக்குள்ள எப்படி நாங்க படிச்சோம் அதே மாதிரி தொடர்ச்சியா மீட்டணும். சுயமா சொல்லி பார்க்கணும், பேசி பார்க்கணும். இதை மூடி வச்சு போட்டு நோட்ஸ் கேள்விகள் வந்திருக்காண்டு தேடி தேடி செய்யணும். அது பிறகு 2 நாள் 3 நாள் விட்டு மீட்டலாம். அது பிறகு ஒரு கிழமைக்கு ஒரு தடவை மீட்டினாலே போதும், உங்களுக்கு ஞாபகம் நின்றும். அப்படி ரைட். எனவே அப்படி வழிமுறைகளை கையாளும். அப்ப இது எம்சிக்யூ கேள்வி. அதே மாதிரி 2022 பாஸ் பேப்பர் பாருங்க, எஸ்ஏ கேள்வி. இதை எல்லாரும் செஞ்சு அனுப்பணுமா? 2022 வந்தியோடைய எஸ்ஏ கேள்வி. 4வதுல 1வது கேள்வி நான் உங்களுக்கு நேற்று செய்ய சொன்னேன், மக்கி மதனி சம்பந்தமான.
கேள்வி. ரெண்டாவது கேள்வியை பாருங்க. அஸ்பாபு நுசூல் என்பதை தெளிவுபடுத்தி அதன் பயன்கள் 4 விளக்குக. நாங்க எத்தனை பயன்கள் படிச்சோம்? 5 5 பயன் படிச்சோம். 5 பயன்கள் நாங்க படிச்சுக்கிறோம். 5 நீங்க எழுத தேவையில்லை. 4 பயன்களை என்ன செஞ்ச விளக்கினா போதும். அப்ப விளக்கம் நீங்க எழுதணும். சரிங்களா? ஒரு விளக்கம் ஒன்று நீங்கள் இதில் ஒன்றும் இல்லை, கஷ்டம் ஒன்றும் இல்லை. அஸ்பாபு நுசூல் குறிப்பிட்ட ஒரு யார் தொடர்பாக இறங்கியது அந்த குறித்த வசனம் என்ற அந்த அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள இயலும். அப்போ அதை வச்சு நீங்கள் என்ன, உதாரணமாக அப்துல்லா இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹுவோட விடயத்தில் தான் சூரா அபஸாவுடைய முதற் பகுதி இறங்கியுள்ளது என்பதை அறிந்து கொள்ள முடியுது. இதுக்கு காரணம் இந்த அறிவு கிடைக்கிறதுக்கு அஸ்பாபு நுசூலே காரணமாக இருக்கிறது. அவ்வளவுதான். அதை கொஞ்சம் விரிவாக எழுதலாம். இப்படி நான் சொன்ன மாதிரி ஷோர்ட்டாகவும் எழுதிக்கொள்ள இயலும். அப்படியே ஒவ்வொரு பயன்களையும் 4 பயன்கள் எழுதி அதுக்கு சின்ன சின்ன விளக்கங்கள் எழுதியிருந்தேன். நான் எக்ஸ்பிளைன் பண்ணின விஷயங்களை நீங்க எழுதலாம். உங்களுக்கும் நிறைய ஐடியா கிடைக்கும். சரியான ஐடியாக்களா இருந்தா அதையும் எழுதலாம். சரி, இப்ப பாருங்க 4வதுல 2வது. அப்ப இந்த கேள்வியை நீங்க எந்த மெத்தட்ல செய்யணும் வேண்டா, முதலாவது அறிமுகத்தில் எதிரு அஸ்பாபு நுசூல் சம்பந்தமாக சின்ன ஒரு விளக்கத்து மட்டும் கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு பயன்கள் எழுதி விளக்கினா சரி, ஃபுல் மார்க்ஸ் கிடைச்சிடும். மக்கி மதனி வசனங்கள் வேறுபாடு எப்படி போட்டீங்கன்னு பாருங்க. நான் நேற்று படித்தேன். மக்னி என்று பிள்ளையா போட்டி, எழுத்து பிள்ளாது. மக்கி மதனி வசனம் வேறுபாடெல்லாம் போட்டி நீங்க இதுல பார்க்கலும் ஆன்சர்ல. நான் நேற்று ஆன்சர் காட்டல, என்ற டைம் இல்லை அதுல. எனக்கு கிளாஸ் டைம் எடுத்துட்டு நேற்று, இன்றைக்கும் டைம் முடிஞ்சு 9:30 கிளாஸ் முடிக்கணும். சரி, அதே போல பாருங்க 2வது கேள்வி சபபு நுசூல். முதலாவது மொழி ரீதியான விளக்கத்தை கொடுக்குறது. பாருங்க, நான் சொன்ன என்றது ஒருமை, அஸ்பாப் என்றது பன்மை, கருத்து காரணங்கள் என்று அப்படி நீங்க கொடுக்கலாட்டி பிரச்சனை இல்லை. நீங்க ஷோர்ட்டாவே கொடுங்க. அஸ்பாபு நுசூல் என்றது அல் குர்ஆன் வசனங்கள் இறக்கி அருளப்பட்ட பின்னணி காரணங்களை விவரிக்கின்றது. அப்ப எல்லா வசனங்களுக்கும் சபபு நுசூல் இல்லை. அடுத்து சபபு நுசூலுக்கான 2 நிலைகள் இருக்கு. அப்ப அந்த விஷயங்களை நீங்க ஷோர்ட்டா எழுதி காட்டி போட்டு பயன்களை தான் என்ன செய்யணும், விரிவாக எழுதணும். அப்ப பயன்கள் நாங்க படிச்ச பயன்களை விரிவாக எழுதினா அப்ப அஸ்பாபு, அப்ப நீங்க என்ன செய்யணும், வெறும் அஸ்பாபு நுசூல்ண்டா அல் குர்ஆன் வசனம் இறக்கி அருளப்பட்டமைக்கான பின்னணி காரணங்கள் மட்டும் எழுதி போட்டு விடுறல்ல, அதையும் எழுதி அதுக்கு கீழே நாங்கள் படித்த விளக்கங்களுக்கு எல்லாத்துக்கும் சபபு நுசூல் என்ற விஷயம் இல்லை. அல் குர்ஆன்ல 6666 வசனங்கள் காணப்பட்டாலும் ஒரு சில வசனங்கள் தான், ஒரு சில அத்தியாயங்கள் தான் இப்படி சபபு நுசூல் காணப்படுது. அடுத்து சபபு நுசூல் அறிஞ்சு கொள்றதுக்கான வழிமுறைகள் படிச்சிருக்கிறோம். சபபு நுசூல் உடைய வகைகள் படிச்சிருக்கிறோம். அப்போ அதுகள் எல்லாம் ஷோர்ட்டா நீங்க எழுதுவோம். நிறைய பந்தி எழுத ஷோர்ட்டா எழுதி போட்டு 4 மார்க்ஸுக்கு ஏற்ற மாதிரி எழுதி போட்டு அங்கால பயன்களை 4 விளக்கியிருந்தா 4 சக 6 பயன்களுக்கு 6 மார்க்ஸ் கிடைக்கும். 4 சக 6 10 புள்ளிகள். ரைட், செய்யலும் தானே கேள்வி? சார். சரி, அப்ப அந்த கேள்வியை எல்லாரும் செஞ்சு அனுப்புவோம். செய்ய முதல் டைம் வச்சு செய்யும். 18 நிமிஷம் டைம் வச்சு செய்யும். 18 நிமிஷம் டைம் வச்சு அந்த டைமுக்குள்ள செஞ்சு பழகும். சரி, அப்ப படிச்ச பாடம் எல்லாம் கிளியரா, தெளிவா? ஓ சார். ரைட், இன்ஷா அல்லாஹ் இன்னொரு சந்தர்ப்பத்தில் ஃப்ரீ கிளாஸில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.